தமிழக அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கை வந்து தனியார் ஆசிரியர்கள், தனியார் கல்லூரிகளில், தனியார் பள்ளிகளில் இருக்கிற ஆசிரியர்கள் சார்பாக இந்த கோரிக்கை வந்து நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? இந்த கோரிக்கை என்ன அப்படின்னா, தனியார் பள்ளிகளிலும் தனியார் கல்லூரிகளிலும் நிறையா மாணவர்களுக்கு வந்து லட்சமாக காசு வாங்குறீங்க, தேவையான எல்லா ஃபீஸையும் வாங்குறீங்க. ஆனால் தனியார் ஆசிரியர்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து சம்பளம் ரொம்ப கேவலமான சம்பளத்தை வந்து கொடுத்துட்டு வரீங்க. 8000 சம்பளம், 10,000 சம்பளம், இதெல்லாம் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு பட்டதாரி ஆசிரியர்களும், ஒரு லெக்சரர், ப்ரொஃபஸர், இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு சம்பளமாக பார்க்கப்படுது. இதுக்கப்புறமேட்டு இப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருந்தால் அந்த துறையை வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க. ஒரு ஆசிரியர் ஆகலாம் அப்படிங்கிற இது வந்து யாருக்குமே அந்த எண்ணம் வந்து வராது. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான சம்பளத்தை வந்து கொடுத்துட்டு வரீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு மினிமம் பே ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கலாம். இப்போ மாதம் வந்து நீங்கள் ஒரு 15,000 ஸ்டார்டிங் இவ்வளோ கொடுக்கணும், கண்டிப்பாக இவ்வளோ 15,000க்கு மேலே தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை வச்சுருந்தீங்கன்னா இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். மாணவர்களுக்கு மட்டும் ஒரு லட்சக்கணக்கில் காசை வாங்குறீங்க, ஆயிரக்கணக்கில் ஃபீஸை வாங்குறீங்க. ஆனால் அங்கே சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு மட்டும் ஒரு படு கேவலமான நிலையில் வந்து சம்பளம் கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன தீர்வு? நம்மளுடைய அரசினோட எஜுகேஷன் சார்பாகவும் அறிவிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். நன்றி.